AngularJSல நீங்க ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, நீங்க முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரே அண்ட் ஆப்ஜெக்ட். இது 2த்தையும் நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, AngularJS அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட்டா போயிடும். இதுக்கு முன்னாடி JSON ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வீடியோல ஓவராலா JSON ஃபார்மட்னா என்ன, அரேனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கீ வேல்யூ பேர்ஸ்னா என்ன, நெஸ்டட் அரேஸ் அண்ட் நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டீடைல்ல பார்த்துருக்கோம். அண்ட் அனதர் வீடியோல என்ஜி ரிப்பீட், அதாவது ஒரு அரேவை வியூல வச்சு எப்படி லூப் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடுத்து காட்டணும் அப்படிங்கிறத நம்ம என்ஜி ரிப்பீட் அப்படின்ற அந்த டாபிக்ல இருக்கிற வீடியோல பார்த்தோம். சப்போஸ் இது ரெண்டுத்தை பத்தின இன்னும் கொஞ்சம் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா மறுபடியும் அந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்பதான் உங்களால இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். போன வீடியோல ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி அது உள்ள 3 ப்ராடக்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதை எடுத்து வியூல என்ஜி ரிப்பீட் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை எப்படி லூப் மூலியமா நம்ம டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த செட்டப்பை இன்னும் கொஞ்சம் யூசரை இன்டராக்ட் பண்ற மாதிரி நம்ம மாற்ற போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் உள்ள வந்து ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணாரு அப்படின்னா இந்த ப்ராடக்டோட நேமும் அதோட ப்ரைஸும் கார்ட்ல ஆட் ஆகணும். அதாவது சாம்சங் A8 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரணும், 25,000 அப்படிங்கிறது இங்க வரணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 25,000 அப்படின்னு வரணும். அடுத்து இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணாருன்னா மோட்டோ G 3rd Gen அப்படிங்கிற இந்த நேம் அந்த அந்த கார்ட்குள்ள அப் அண்ட் ஆகணும். அதே மாதிரி 12,000 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஸோ தட் டோட்டல் வந்து 25,000 பிளஸ் 12,000 என்ன அப்படிங்கிறதுக்கான டோட்டல் இங்க வந்து ஆட் பண்ணி இங்க டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு காட்டணும். இதை அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்ட்ரோலர்ல ஸ்கோப் டாட் கார்ட் அப்படின்னு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போறேன். எம்டி அரே, அது உள்ள எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல பேஜ் லோட் ஆகும்போது அந்த கார்ட் அப்படிங்கிற அந்த அரேக்குள்ள எதுவுமே இருக்காது. ஓகே, ஆட் டு கார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்க இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கோப் டாட் கார்ட்குள்ள புஷ் ஆகணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என்ஜி கிளிக் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஆட் டு கார்ட். இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் நம்ம கண்ட்ரோலர்ல டிஃபைன் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டரை இந்த இடத்துல இருந்து நம்ம பாஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா கால் ஆகும். அந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு அரேல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இருக்கிற இந்த அரேக்குள்ள மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0, செகண்ட் ஒனுக்கு 1 அண்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து 2 அப்படி இருக்கும். ஸோ இந்த என்ஜி ரிப்பீட் வந்து லூப் ஆகும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை இங்க டிஸ்பிளே பண்ணும்போது கடைசியில வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை இந்த இடத்துல வச்சு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ தட் எப்பப்பெல்லாம் நம்ம யூசர் வந்து ஆட் டு கார்ட் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். வெறும் நார்மலா கால் ஆகாம ஒரு பேராமீட்டரோட கால் ஆகும். அந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது 0 ஆர் 1 ஆர் 2 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கறத நான் குயிக்கா காட்டுறேன். ஸோ கண்ட்ரோலர்ல நான் அதே பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கோப் டாட் ஆட் டு கார்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அங்க வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்றோம். அந்த பேராமீட்டரை நம்ம இங்க கெட் பண்ணணும்ல. ஸோ அது என்னது ப்ராடக்ட் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் இண்டெக்ஸை நான் ஜஸ்ட் அலர்ட் பண்றேன். ப்ராடக்ட் இண்டெக்ஸ். ஸோ தட் யூசர் இங்க வந்து இந்த கிளிக் பண்ணும்போது இதோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்க பாஸ் ஆகும். பாஸ் ஆன உடனே அந்த வேல்யூ வந்து உடனே அலர்ட் பாக்ஸ்ல அலர்ட் ஆகும். இப்போ எந்த பட்டனை கிளிக் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான இண்டெக்ஸ் இப்போ அலர்ட் ஆகும். ஜஸ்ட் இப்போ நம்ம அதோட அவுட்புட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ். ஸோ 0, இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா?
இப்போ யூசர் அங்க கிளிக் பண்ற அந்த ப்ராடக்டோட இண்டெக்ஸ் வேல்யூ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த அலர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கோப் டாட் கார்ட் அப்படிங்கிற இந்த அரே வந்து எம்டியா இருக்குல்ல, ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை இந்த கார்ட்குள்ள நான் புஷ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணும், ஸ்கோப் டாட் கார்ட் டாட் புஷ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கார்ட்குள்ள புஷ் ஆயிடும். ஸோ இப்போ எம்டியா இருக்கிற இந்த அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் ஆயிடும். இப்போ என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்க போறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம அப்படியே எடுத்து இதுக்குள்ள புஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதோட இண்டெக்ஸ் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ். அந்த வேரியபிள், அந்த அரேவோட வேரியபிள் பேர் வந்து ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ். இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இண்டெக்ஸ் வேல்யூவை சொல்றீங்களோ, 0ன்னு சொன்னா 0 புஷ் ஆகும், 1ன்னு சொன்னா 1 புஷ் ஆகும். இப்போ நம்ம வந்து 0 ஆர் 1 வந்து ஹார்ட் கோட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்டோட இண்டெக்ஸை எடுத்து இங்க வச்சிடணும். ஸோ என்ன ஆகும்னா, யூசர் வந்து 0வை கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது புஷ் ஆகும். இதை நான் உங்களுக்கு விஷுவலா ரெப்ரசென்ட் பண்றேன். அதாவது ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே. அந்த அரேக்குள்ள 3 ப்ராடக்ட் இருக்கு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல. எப்பப்பெல்லாம் நம்ம புஷ் பட்டன், அதாவது அந்த புஷ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்பெல்லாம் அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வரும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் தான் இங்க வருதே தவிர இது டோட்டலா காப்பி ஆகி இல்லாட்டி இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வரல. ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் தான் இங்க வருது. ஸோ தட் இங்க நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது இமீடியட்டா இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த 25,000 அப்படிங்கறத நான் இங்க 26,000 மாத்தினா உடனே அது இங்கேயும் 26,000 மாறிடும். இது கூட நான் ஏதாவது ஒரு கீ வேல்யூ ஆட் பண்ணா இங்கேயும் அந்த கீ வேல்யூ ஆட் ஆயிடும். ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் தான் இங்க வருதே தவிர டோட்டலா அது இங்க இருந்து ரிமூவ் ஆகி வரல. ஸோ புஷ் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் புஷ் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து காப்பி ஆகி ஒரு இன்ஸ்டன்ஸா இந்த ஸ்கோப் டாட் கார்ட்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கலாம். நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது பட் இங்க விஷுவலா எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் புஷ் பண்ணிருக்குமே தவிர அந்த புஷ் பண்ண அந்த கார்ட்டை எடுத்து நம்ம எங்கேயுமே டிஸ்பிளே பண்ணல. ஸோ அதனால இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது புஷ் ஆகுதே தவிர அது டிஸ்பிளே ஆகல. அது டிஸ்பிளே ஆகணும்னா என்ன பண்ணும், அதோடைய வியூக்கு போயிட்டு நம்ம இந்த இடத்துல அது டிஸ்பிளே ஆக வேண்டிய இடத்துல ஒரு /OL டேக் போட்டுக்கிறோம். ஒரு LI /LI. ஸோ இந்த LI அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸ்கோப் டாட் கார்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ள 3 ஆப்ஜெக்ட் வச்சா இந்த LIன்றது 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். இந்த இடத்துல ng repeat equals to item in cart. அதாவது இந்த கார்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கோப்போட வேரியபிள். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்து நான் ஐட்டம்ன்ற நேம்ல நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஐட்டம் அப்படின்ற அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணி அதுல இருக்கிற ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஐட்டமோட நேம் டிஸ்பிளே ஆகும். ஐஃபன் ஐட்டம் டாட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கார்ட்ல இருக்கிற அந்த கார்ட் இப்போ எம்டியா இருக்கு. ஏதாவது கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா இது புஷ் ஆயிருக்கும். புஷ் ஆன உடனே இந்த இடம் இந்த ng ரிப்பீட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது ஜஸ்ட் இப்போ அவுட்புட்டை பார்க்கலாம். ரெஃப்ரெஷ். நான் ஜஸ்ட் ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்றேன். சி சாம்சங் A8 25,000. இங்க இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கோப்புக்குள்ள புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் திருப்பி இதை கிளிக் பண்றேன், அது புஷ் ஆகும். திருப்பி MI Note 3 அப்படின்னு புஷ் பண்றேன், அதுவும் புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அரே புஷ் அப்படின்ற அந்த கான்செப்ட். இப்போ சப்போஸ் யூசர் இந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு அவங்க வந்து தப்பா ஆட் பண்ணிட்டோம், இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இதை ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த அரேலேருந்து இந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டா உடனே இந்த இடத்துல இருந்து போயிடும். அதாவது ஒரு எம்டி கார்ட்குள்ள நம்ம எப்படி ஒரு அரேவை புஷ் பண்ணோம்னா அது டிஸ்பிளே ஆச்சோ அதே மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டா உடனே அது இங்க இருந்து மறைஞ்சிரும். ஓகேவா?
ஸோ இப்போ அரேயோட புஷ் பார்த்தோம். இப்போ அரேலேருந்து எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஸ்கோப் டாட் ரிமூவ் ஐட்டம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை எப்பப்பெல்லாம் கால் பண்றோமோ அப்பப்பெல்லாம் அதுக்கு வந்து ஒரு ஐடியை பாஸ் பண்ணணும். அது என்ன ஐடி அப்படின்னா ஐட்டம் இண்டெக்ஸ். ஓகே, ஐட்டமோட இண்டெக்ஸ். எந்த ஐட்டமை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஐட்டமோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, அதை பாஸ் பண்ண பிறகு நம்ம இன்னும் இந்த ஃபங்க்ஷனை எங்கேருந்தும் கால் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இங்கே டிக்ளேர் தான் பண்ணுறோம். ஸோ ஸ்கோப் டாட் கார்ட் டாட் ஸ்ப்ளைஸ். ஸ்ப்ளைஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு அரேக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்றது. ஓகேவா, புஷ் பண்ணும்போது புஷ் ஆச்சு, ஸ்ப்ளைஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்ப்ளைஸ் ஆகிடும், அதாவது கட் பண்ணி வெளில எடுக்கும். ஓகேவா, ஸோ எதை கட் பண்ணோம் அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ, இப்போ 0ன்னு கொடுத்தீங்கன்னா கார்ட்ல இருக்கிற 0th எலமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 1 எலமெண்ட்டுக்கு அதை ரிமூவ் பண்ணிடும். அதாவது 0லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 1னா 0 மட்டும்தான். ஓகேவா, ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு 1னா 1 மட்டும்தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தா 0 பொசிஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும். 1 கொடுத்தா 1 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும். இந்த இடத்துலையும் நம்மளால ஹார்ட் கோட் பண்ண முடியாது, அதனால ஐட்டம் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சிருவோம். ஸோ தட் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸோட வேல்யூ நம்ம வச்சு அனுப்புவோம். அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஐட்டம் இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன உடனே ஸ்கோப் டாட் கார்ட் டாட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற அந்த அரேலேருந்து கரெக்டாக அந்த ஐட்டம் இண்டெக்ஸ் எந்த இடத்துல இருக்கிறோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் ஸ்லாஷ் பட்டன். ஓகேவா, இந்த பட்டனுக்கு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் பட்டன் லிங்க். ஸோ தட் அது ஒரு லிங்க் மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இன்னும் எதுவும் நம்ம கால் பண்ணல. ஸோ ஆட் டு கார்ட் பட்டன் போட்டிங்கன்னா இங்கே பாருங்க பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது, இதுக்கும் ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த எக்ஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது என்ஜி கிளிக் ஈக்குவல்ஸ் டு ரிமூவ் ஐட்டம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அது கால் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ அனுப்பணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு அனுப்புவோம். ஸோ தட் எந்த ஐட்டமை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ஐட்டமோட இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். பாஸ் ஆன உடனே அது இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது அந்த ஸ்கோப் டாட் கார்ட்லேருந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ஸ்ப்ளைஸ் பண்ணிடும். ஓகேவா, இதோட அவுட்புட் நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக அது போயிடும். இதை கிளிக் பண்ணுறேன்னா அது போயிடும். இதை கிளிக் பண்ணுறேன்னா 0 ஆகிடும். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணுறேன், திருப்பி ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு அரேக்குள் ஒரு ஸ்கோப் டாட் கார்ட் அப்படிங்கிறது ஒரு எம்டி அரே. இதை கிளிக் பண்ணால் புஷ் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணால் அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது நம்ம என்னென்ன ப்ராடக்டை இங்கே ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ட்டோட டோட்டல் அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆகணும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 25,000 + 12,000 அப்படின்னா அதை ஆட் பண்ணி இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வர வைக்கணும். சப்போஸ் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு அந்த அமௌண்ட்லேருந்து 12,000 அப்படிங்கிறது மைனஸ் ஆகிடணும். அப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இந்த இடத்துல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து அதோட விலையை ஆட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோலரில் ஸ்கோப் டாட் கெட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டோட்டல் அப்படிங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் எப்பவுமே டோட்டல் வந்து 0 வரும். ஏன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது கார்ட்டில் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த
ஸ்கோப் டாட் கார்ட்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபார் ஈச் லூப்ல நம்ம உள்ள போய் ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எடுத்து அதுல இருக்கிற ப்ரைஸை மட்டும் ஆட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகேவா? அதுக்கு வந்து சின்டெக்ஸ் என்னன்னா ஆங்குலர் டாட் ஃபார் ஈச், ஆங்குலர் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கோப் டாட் கார்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா கார்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த ஃபார் ஈச் லூப் ரன் ஆகும். ரன் ஆகி உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஆக்ஷன் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம லூப் பண்ணியாச்சு. அந்த இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம எடுத்து ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கமா ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஸ்கோப் டாட் கார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை எடுத்து அதோடைய வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்ணும். ஓகே, அந்த வேல்யூன்றது இந்த ஆப்ஜெக்டா இருக்கும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் தான் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் கார்ட்டுக்குள்ள புஷ் ஆகுது. அந்த கார்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஃபார் ஈச் லூப் மூலியமா எடுத்து வேல்யூவா நம்ம இங்க கொண்டு வரோம். அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏற்கனவே இருக்கிற டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் வேல்யூ டாட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் பிரைஸ் அப்படின்ற அந்த வேரியபிள்ல நம்ம வைக்க போறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே டோட்டல் 0வா இருக்கு. இதுல ஃபார் ஈச் லூப் ஓட்டி வர வேல்யூல இருக்கிற ப்ராடக்ட் டாட் பிரைஸ்ன்ற அந்த அமௌண்ட்டை 0 கூட ஆட் பண்ணுது. அடுத்த வாட்டி வரும்போது அந்த அமௌண்ட் கூட இன்னொரு வாட்டி ஆட் பண்ணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ டோட்டல்ன்ற இந்த 0ங்கிறது இந்த ஃபார் ஈச் லூப் முடிஞ்ச உடனே ஒரு அமௌண்ட்டா வந்து நிற்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் டோட்டல். ஸோ இது என்ன ஆகும்னா எப்பப்பெல்லாம் நம்ம இந்த கெட் டோட்டல்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம இங்க எங்கேயாவது கால் பண்றோமோ அப்போல்லாம் இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகி இந்த டோட்டல் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆன உடனே அந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், கெட் டோட்டல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இந்த கெட் டோட்டல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆன உடனே இதுக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் எல்லாம் பர்ஃபார்ம் ஆகி டோட்டல் அப்படிங்கிற அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆனோன்னா அந்த இடத்துல அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். பாருங்க, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸ்டார்டிங்ல 0 இருக்கு. ஆட் டு கார்ட் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்றேன். 25,000 ஆகுது. அப்புறம் 12,000 ஆட் ஆகுது. அது கூட அப்புறம் 20,000 அது கூட இன்னும் ஆட் ஆகுது. சப்போஸ் நான் நடுவில் இருக்கிற இந்த 12,000 ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணா ஸோ டோட்டல் 45,000 ஆயிடும். 20,000 ரிமூவ் பண்ணிட்டேன்னா டோட்டல் 25,000 ஆயிடும். அந்த இருக்கிற 25,000 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா டோட்டல் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ண அதுல இருக்கிற வேல்யூவை டோட்டல் பண்ணிட்டு வரும். ரிமூவ் பண்ண அதுல இருக்கிற டோட்டலை மைனஸ் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஷாப்பிங் கார்ட்டோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இதுல வந்துருச்சு. இன்னும் இதுல ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட் இங்க போயிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த ஆட் டு கார்ட் பட்டனை நம்ம டிசேபிள் பண்ணணும். ஸோ தட் யூசர் வந்து இன்னொரு வாட்டி திருப்பி இதே ப்ராடக்டை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இதை டிசேபிள் பண்ணிடணும். அட் த சேம் டைம் இதை ரிமூவ் பண்ண உடனே இதை எனேபிள் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஆங்குலர்ல இன்பில்டா இருக்கிற ஒரு டைரக்டருக்கு பேர் என்னன்னா ng disabled, DISA disabled. ஓகேவா? டிசேபிள் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு போட்டுறேன். நான் ஜஸ்ட் ட்ரூ அப்படின்னு போட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், அவுட்புட் காட்டுறேன். எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த எந்த பட்டனுமே இப்போ கிளிக் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணாலும் அது எதுவுமே ஆகாது. ஸோ அதனால இந்த ட்ரூ அப்படிங்கிற எப்பப்பெல்லாம் இங்க ட்ரூ ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். இங்க ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேவா? அப்போ இந்த ட்ரூ அண்ட் இந்த ஃபால்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம இங்க ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ங்கிறத நம்ம இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட், இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிற நிறைய ng ரிப்பீட் மூலியமா இங்க டிஸ்பிளே ஆகுது.
இந்த ng repeat அப்படின்ற இந்த இடத்துல இருந்து ப்ராடக்ட் டாட் டிசேபிள் அப்படிங்கறத நான் இங்க கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் டாட் டிசேபிள்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி இருக்கு, நேம் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இமேஜ் இருக்கு, பிரைஸ் இருக்கு. பட் டிசேபிள்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை எப்போ நான் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்போ யூசர் வந்து அந்த ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்றாங்களோ அப்பதான் அதை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்கோப் டாட் ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆன உடனே கார்ட்டுக்குள்ள புஷ் ஆகுது. புஷ் ஆன உடனே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் டாட் டிசேபிள் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எந்த ஆப்ஜெக்டை யூசர் கிளிக் பண்றாங்களோ அதுக்குள்ள ஒரு கமா போட்டு இந்த டிசேபிள்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிடும். இப்போ நம்ம மேனுவலா ஆட் பண்ணல, பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த லைன் மூலியமா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் 0வா 1ஆ அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ள டிசேபிள் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படிங்கிறது ஆயிடும். இப்போ இந்த டிசேபிள் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை ட்ரூ இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஹார்ட் கோட் பண்ணாம நம்ம ப்ராடக்ட் டாட் டிசேபிள்னு போட்டோம்னா இந்த ட்ரூ வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும். ஸோ தட் யூசர் வந்து ஒரு ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது ஒரு அவுட்புட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ். ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அந்த பட்டன் டிசேபிள் ஆயிடுது. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பட்டன் டிசேபிள் ஆயிடுது. திருப்பி இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இதுவும் டிசேபிள் ஆயிடுது. இப்போ இதை கிளிக் பண்ணா திருப்பி அது எனேபிள் ஆகணும். பட் இப்போ ஆகல. இப்போ பண்ணா எனேபிள் ஆகணும். அதை எப்படி ஆக வைக்கிறது அப்படின்னா, ரிமூவ் கார்ட், அதாவது ரிமூவ் ஐட்டம். இந்த ரிமூவ் ஐட்டம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கோப் டாட் கார்ட் ஆஃப் ஐட்டம் இண்டெக்ஸ் டாட் டிசேபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புஷ் அப்படின்ற இந்த கான்செப்ட் அந்த ஆப்ஜெக்டோட ஒரு இன்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு தான் இந்த கார்ட்ன்ற அரேக்குள்ள பிளேஸ் பண்ணுது. ஸோ தட் கார்ட்டோட ஐட்டம் இண்டெக்ஸ் டிசேபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு பண்ணாலும் இமீடியட்டா ப்ராடக்டோட அந்த ஆப்ஜெக்டோட இருக்கிற அந்த டிசேபிளும் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ தட் ரெண்டுமே வந்து இன்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் தான் இங்க போகுது, இது வந்து இன்ஸ்டன்ஸா தான் போகுது. ஸோ தட் இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதை 26ஆ மாத்தலாம், இதுவும் 26ஆ மாறிடும். இதுக்குள்ள ஏதாவது ஒரு கீ வேல்யூவை ஆட் பண்ணாலோ இல்லாட்டி வேல்யூவை மாத்தினாலோ இமீடியட்டா இங்கேயும் அது வேல்யூ மாறிடும். அந்த கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது அவுட்புட் பார்ப்போம். ஸோ ஆட் டு கார்ட், ஆட் டு கார்ட், ஆட் டு கார்ட். நான் இதை எடுக்கிறேன், அது மட்டும் திருப்பி எனேபிள் ஆயிடுது. திருப்பி இதை ரிமூவ் பண்ணா இதுவும் எனேபிள் ஆயிடும், இதை ரிமூவ் பண்ணா இதுவும் ஆயிடும். ஸோ தட் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் அரே கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஒரு அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்றோம், அதே சமயத்தில் அதை நம்ம ஸ்ப்ளைஸ் பண்றோம். ஓகே, அதை வந்து நம்ம ng repeat மூலியமா ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்றோம். எப்பப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் மூலியமா அந்த அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம புஷ் பண்றோமோ இமீடியட்டா அந்த ng repeat வந்து அந்த லூப்பை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே.